கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நானாகிலும் என் சகோதரராயிலும் என் வேலைக்காரராயிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகராயிலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம். எருசலேமின் அலங்கத்தையும் அதன் மதில் சுவர்களையும் நெகேமியா காலத்திலே கட்டி கொண்டிருந்தார்கள். இதை யூதருடைய சத்துருக்கள் கெடுக்க நினைத்து எந்த நேரத்திலும் கட்டுமான பணியில் ஈடுபட்டு இருக்கிறவர்களை கொலை செய்தாவது தடை பண்ண வேண்டும் என்று நினைத்தார்கள். இந்த செய்தியை அறிந்து யூதர்கள் நெகேமியாவிடம் வந்து கூறினார்கள். அப்பொழுது நெகேமியா கட்டுமான பணியில் ஈடுபட்டிருக்கும் ஜனங்களை நோக்கி, எக்கால சத்தம் ஊதப்படுகிறதை எப்போது நீங்கள் கேட்கிறீர்களோ அப்போது நமக்கு ஆபத்து இருக்கிறது என்று அறிந்து கொண்டு உடனே எங்களோடு வந்து கூடிக்கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து ஆண்டவரை தேடுவோம், அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றான். இப்படியே வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் பாதி பேர் காலை விடிந்தது முதல் இரவில் நட்சத்திரங்கள் கண்ணுக்கு தெரியும் வரையிலும் ஈட்டியை பிடித்து நின்று கொண்டிருந்தார்கள். அப்படியானால் அவர்களுக்கு எப்படி கஷ்டமாய் இருக்கும் பாருங்கள். கைகள் வலியோடு மரத்து போய்விடும். இதை நெகேமியா அறிந்தான். ஜனங்களை பார்த்து, ராமாறு காவலுக்கும் பகல்மாறு வேலைக்கும் உதவ அவரவர் தங்கள் வேலைக்காரரோடு கூட எருசலேமுக்குள்ளே தங்க கடவர்கள் என்று சொன்னான். மேலும் அவன் சொல்லுகிறான், நானாகிலும் என் சகோதரராகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி வருகிற சேவகராகிலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடவில்லை. அந்த அளவுக்கு நாங்கள் குளிக்காமலும் வஸ்திரங்களை மாற்றிக்கொள்ளாமலும் விழிப்பாயிருந்தோம் என்று கூறுகிறார். அந்த அளவுக்கு தங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிற வஸ்திரங்களை அவர்கள் களைந்து போடவில்லை என்று நாம் பார்க்கின்றோம். இப்படித்தான் இப்போது நடந்து கொண்டிருக்கும் இஸ்ரேல் ஈரான் போரில் மக்களுடைய நிலைமையை எண்ணி பார்ப்போம். அதிலே ஒரு பெண்மணி இவ்வாறு பேட்டியில் கூறினார்கள். இந்த போர் தொடங்கி கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகிறது. இந்த 6 மாதங்களில் நான் ஒரு பக்கம், கணவர், பிள்ளைகள் எல்லாரும் ஒவ்வொரு பக்கமாக ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறோம். சில நாட்களில் தான் நாங்கள் எல்லாரும் சந்திக்கிறோம். இதற்கிடையில் நாங்கள் சாப்பிடுவதே அரிதாக இருக்கிறது. சாப்பாடு கிடைப்பதும் இல்லை. இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உடுத்தியிருக்கிற ஆடைகளை களைந்து அடுத்த ஆடை மாற்ற வேண்டும் என்றால் உடுத்தியிருக்கிற துணியை விட்டால் அடுத்த துணி எங்கள் கையில் இல்லை. ஆகவே நாங்கள் குளித்து பல மாதங்கள் ஆகிறது. எங்கள் சரீரங்களை மறைத்து கொள்ள நாங்கள் உடுத்தியிருக்கிற வஸ்திரம் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆகவே நாங்கள் சரீரத்தை மறைத்து கொண்டிருக்கிற இந்த ஒரு ஆடையே போதும் என்று இருக்கின்றோம். இப்போது நாங்கள் வஸ்திரங்களை களைவது மாற்றுவது பற்றிய எந்த யோசனை எங்களுக்கு இல்லை. எப்படியாவது இந்த போர் நின்று நாங்கள் குடும்பமாய் ஒரே இடத்தில் இருந்து அனுதினமும் சாப்பிட்டால் அதுவே எங்களுக்கு போதும் என்று கூறினார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் இதையெல்லாம் யோசித்து பார்க்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்றைக்கு துணிகளை மாற்றிக்கொள்ளக்கூட எங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை என்று நெகேமியா கூறுகிறார். அந்த அளவுக்கு அலங்கத்தை கட்டும் பணியில் தங்கள் உயிரையும் பணையும் வைத்தார்கள் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு நாமும் பெற்றிருக்கிற இரட்சிப்பின் வஸ்திரங்களை களைந்து போடாமல் தேவராஜ்ய கட்டுமான பணியில் நம் உயிரையும் பணையும் வைத்து செயல்படுவோம். அப்பொழுது அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது போல ஆண்டவருடைய கட்டுமான பணியும் முடிவடையும். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தான் உம்மிடத்தில் பெற்ற இரட்சிப்பின் வஸ்திரங்களை களைந்து போடாமல் பரலோக ராஜ்ய கட்டுமான பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ள அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.